விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர். நானும் ரொம்ப நேரமாக இந்த ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எதுவுமே செட் ஆகலை. ஐ நோ திஸ் வாஸ் அ பேட் ஐடியா. எனக்கு காலேஜில் ரொம்ப சூப்பராக போச்சு. அந்த கேன்டீனில் சமோசா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இதுக்காகவே காலேஜ் போகலாம் போல. உனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கா? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் போய் சாப்பிட்டோம்ல. ஆனால் அந்த சமோசா அளவுக்கு இல்லை. ஐ மிஸ் யூ அ லாட் அண்ட் ஐ விஷ் யூ வாண்ட் டு பி ஹியர். எனக்கு ஒன்று அந்த சமோசாவை சாப்பிட்டதுலேருந்து அதோட டேஸ்ட் இன்னும் என் நாக்கிலே நிற்குது. நாளைக்கு வேலையாக போய் அந்த சமோசாவை சாப்பிடணும். அனுஷா, மறுபடியுமா? இன்னும் எவ்வளோ நாள் தான் இதே பண்ணிகிட்ருக்க போகிற நீ அனுப்புகிற மெசேஜ் கூட அவனுக்கு டெலிவரி ஆகலை. நீயும் டெய்லி நைட் அவனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு அதே உட்காந்து பார்த்துட்ருக்கதே உனக்கு வேலையாக போச்சு. Do you know, it's not even healthy. நீ இப்படி பண்ணுறதும் அந்த செவுத்துக்கிட்ட பேசுகிறதும் ஒன்று தான். ஒழுங்காக படுத்து தூங்கு. சஞ்சய், என்னடா எப்போ பாரு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க? அதுவும் சிம் கார்டே இல்லாமல். அதுக்கு தான் உன்னை சிம் கார்டு வேணும்னு சொன்னேன். அப்படி கேளு. ஃபேன்சி நம்பர். என்ஜாய். ஆமாம், எவ்வளோ? 300. நான் உன்கிட்ட எவ்வளோ கொடுத்தேன்? 500. அப்போ பாக்கி? அது சர்வீஸ் சார்ஜ். என்கிட்டயே சர்வீஸ் சார்ஜ் வாங்குறேன். ஹே, அதெல்லாம் பிஸ்னஸ் மச்சான், உனக்கு புரியாது. யார் அது புது நம்பருக்கு இத்தனை மெசேஜ் பண்றது? டேய், இங்க பாருடா, இது ஒரு பொண்ணுடா. எது பொண்ணா? எங்க காட்டு 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 காட்டு. இங்க பாரு, இந்த பொண்ணோட பேரு அனுஷா. இந்த பொண்ணு தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. பையன் பேரு அசோக். டெய்லி இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. மேபி அவ எக்ஸா இருக்குமோ? எங்க கொண்டா. அப்படின்னா இந்த நம்பர் அசோக்கோடது. இத்தனை நாள் யூஸ் பண்ணாதனால நம்ம கிட்ட வந்துருச்சு. டேய், இப்போதான் மெசேஜ்ல டெலிவரி ஆயிருக்கு. பொண்ணு அழகா இருக்காடா. ஆமா இல்ல? பேர் என்ன? அனுஷா. அனுஷா அனுஷா அனுஷா. ஒரே தினிசா இருக்கு மச்சான். ஒரு நிமிஷம், இப்போ அவளுக்கு மெசேஜ் டெலிவரி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருக்கும்ல? ஆமா. அவதான்டா கால் பண்றா. ஆமாடா, அவதான்டா கால் பண்றா. இப்போ என்னடா பண்றது? ஆமா, இப்போ என்ன பண்ணலாம்? டேய், என்னடா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? நான் ஏன் நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன்? ஒன்னு பண்ணலாம், அட்டெண்ட் பண்ணி ராங் நம்பர்னு சொல்லிரு. ஷூரா? ஷூர். பக்காவா? பக்கா. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம்டா. டேய், அட்டெண்ட் பண்றா. டேய் வெயிட் 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 வெயிட். இப்போ என்னடா? அட்டெண்ட் பண்ணாத. ஒரு தடவை யோசிச்சுக்கலாம். அம்மா, நீ இன்னும் டெக்ஸ்ட் பண்ணல? இல்ல. ஐ திங்க் நீ எடுத்துதான்டா ஆகணும். எடுத்து என்ன சொல்ல? ராங் நம்பர்னு சொல்லிடவா? நோ 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 நோ, எடுக்காத. அப்படி இப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருக்கற. இப்போ பாரு, கால் கட் ஆயிடுச்சு. என்ன பண்ண? சாரிடா, கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கால் பண்றா. நம்மளாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வேற, அதுவும் மெக்கு. அதான்டா பக்குன்னு ஆயிடுச்சு. நர்வஸ் ஆயிட்டியா? ஆமாடா. ஆமா, நீ எதுக்கு நர்வஸ் ஆன? அதான் அந்த பொண்ணு கால் பண்ணாலே. ஆமா இல்ல, கால் பண்ணால.
கார்த்தி நீ கியூட்னு நான் மறந்துட்டேன். நீ கியூட் இல்ல, நீ ஹாட் இல்ல, நீ செக்ஸி இல்ல. ஆனா நான் உன்னோட அளவுக்கு பயப்பட மாட்டேன். ஏன்னா அவ கால் பண்ணது அவ எக்ஸுக்கு, நமக்கு இல்ல. அதுவும் கரெக்டு தான். இப்போ என்னடா மெசேஜ் வந்திருக்கு? சீக்கிரமா. இந்த மாதிரி கேஸில் 2 ஆப்ஷன் தான். Option 1 honesty. Look at me. இப்போ நீ டெக்ஸ்ட் பண்ண போற அசோக் இல்ல சஞ்சய்னு. அப்படி நீ பண்ணனா ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடுவ. அதுவும் அழகான பொண்ணுகிட்ட பேசவே முடியாம போயிடும். அப்புறம் கடைசி வரைக்கும் மொட்டைக்கட்டை தான். உன்னை இனிமேல் என்னால சிங்கிளா பார்க்க முடியாது. அதனால இந்த ஆப்ஷன் கேன்சல். ஆப்ஷன் 2 சந்திராயன். இந்த கேஸ்ல அவ சயின்டிஸ்ட், நீதான் விக்ரம் லண்டன். அவ நிறைய டெக்ஸ்ட் பண்ணுவா, நீ ரிப்ளை பண்ணக்கூடாது. அவ நிறைய கால் பண்ணுவா, நீ எடுக்க கூடாது. அப்படி ஆனா அவ அழுவா. அழகான பொண்ணுங்களதா நம்மளால பார்க்க முடியாது. அதனால இந்த பிளானும் கேன்சல். அடுத்தது ஆப்ஷன் 3. ஏய் 2 ஆப்ஷன் தானே வெளியே சொன்ன, இப்போ ஆப்ஷன் 3ன்ற. ஆப்ஷன் 3 சந்திரமுகி. டடை. அனுஷா அசோக்காக வெயிட் பண்றா. அசோக், இந்த நாள் உன் காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. நீ அசோக்காவே மாற போற, அசோக்காவே வாழ போற, அசோக்காவே பேச போற, அசோக்காவே டெக்ஸ்ட் பண்ண போற. முழுசா மாறின அசோக்க பார்க்கலாமா? ஆனா அசோக் திரும்பி வந்துட்டானா? படத்துல வேணா இப்படி எல்லாம் நடக்கலாம், ஆனா ரியல் லைஃப்ல நடக்கவே நடக்காது. ட்ரூ. ப்ரோ நம்பு, பார்த்துக்கலாம். போர்டு பொய் சொல்லவே சொல்லாது. ஏதாச்சும் தப்பு நடந்துச்சு பத்த சாவடிச்சிடுவேன். ஓகே சஞ்சய், நீ இப்பதான் சரியான ரூட்ல போயிட்டு இருக்க. மெசேஜ்லாம் டெலிவரி ஆயிடுச்சுன்னு கனவு காணாத. ஸ்டாப் ஓவர் திங்கிங் அண்ட் டோன்ட் டிஸ்டர்ப். ஹே இங்க பாரு, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஐ ஸ்வேர், நான் உண்மையாவே கேட்டேன். ஃபோன் ரிங் ஆச்சு. உண்மையாவே இங்க பாரு, மெசேஜ்லாம் டெலிவரி ஆயிடுச்சுங்க பாரு. அசோக் இஸ் பேக். எப்படி உனக்கு தெரியும் இது அசோக் தானே? இந்த நம்பர் ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் ஆக்டிவ் ஆயிருக்கு. பாரு, வாட்ஸ்அப்பில் டிபி கூட காட்டல. எப்பவுமே நெகட்டிவாவே திங்க் பண்ணாத. ஆமா, நான் நெகட்டிவ் தான். வாட்? He replied. அவன் ரிப்ளை பண்ணிட்டான்டி. ஹே அனுஷா. ஹே அனுஷா, சீரியஸ்லி? ஹே அனுஷா, சீரியஸ்லி? நீ என்ன பைத்தியமா? இது என்ன டேட்டிங் ஆப்பா இல்ல வெப்சைட்டா? மச்சான், யூ ஆர் அசோக் நவ். ஃபர்ஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோ. உன் லவ்வர்கிட்ட பேசுற, அதுவும் இவ்வளோ நாள் கழிச்சு ஹே அனுஷா அப்படின்னு அனுப்புவ. நீ என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. அவன் உன் கூட டச்சில் இருந்தே ரொம்ப மாசம் ஆகுது. எனக்கு என்னமோ இதெல்லாம் தப்பா படுது. இங்கே பாரு, சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. முடிஞ்சு. இப்போ என்ன பண்ண போற? டேய், அசோக்குன்னு சொல்லி எப்படா ஸ்டார்ட் பண்ண முடியும்? அது பைத்தியக்காரத்தனமா இருக்கும்டா. எப்படியாச்சும் சமாளிக்கணும். நீ எங்க சமாளிக்க போற? அந்த நம்பரை எங்கிட்டயே கொடுத்துரு.
இந்த போட்டோவை டிபியா வச்சு எஸ் அனுஷான்னு போட்டு விட்டுரு, எல்லாம் முடிஞ்சிடும். கூட ஓகே. ஹே இங்க பாருடி. டிபி வச்சா எல்லாம் சரியாயிருமா? குடு. என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? வீடியோ கால். வீடியோ காலா? வீடியோ கால். என்ன பைத்தியமா நீ? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். டேய் என்னடா வீடியோ கால்? இப்போ என்ன பண்ண? வீடியோ காலா? இப்ப அட்டெண்ட் பண்ணவும் முடியாது, பண்ணாம இருக்கவும் முடியாது. ஒருவேளை அவளுக்கு சந்தேகம் வந்திருக்குமோ? நான் அட்டெண்ட் பண்ண போறேன்ப்பா. பண்ணி செவுத்துல காட்டு. ஏன்னு கேட்டா ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் இருக்கு, அதனால ஃபேஸ் காட்ட முடியாதுன்னு சொல்லி. என்னடா பண்ண சொல்றா. எனக்கு என்னடா தெரியும்? டேய் இப்போ என்ன சொல்றடா? நான் தான் சொன்னல ஏதோ வினோதமா இருக்குன்னு. பிஸியா இருந்திருக்கலாம். டீல போன் எடுக்க முடியாம கூட இருந்திருக்கலாம். என்ன பிஸி? ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் டிபி வச்சிருக்கான். கால் பண்ண அட்டன் பண்ண முடியாதா? இவ்வளோ நாள் எங்கே போனா? கான்டாக்டே இல்லை. சடனாக வந்துட்டு ஹே அனுஷாவா? இப்படிலாம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கானா?